ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். போன பதிவில் நவநிதிகளை பற்றி நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான பதிவு தான் இது. குபேரர் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறாருங்க. அதற்கு பலனாக சிவபெருமானம் என்ன பண்ணுறாருனாக்கா, செல்வத்தின் அதிபதிகளாக மகாலட்சுமியையும் அவளுக்கு கீழ் இயங்கும் தெய்வமாக குபேரரை நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரோட தவத்தை மெச்சி நவநிதிகளையும் குபேரருக்கு வழங்குறாரு. இந்த நிதிகள் எல்லாம் நமக்கு வசியப்படணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த அதிபரான குபேரரை வணங்கணுங்க. முக்கியமா இந்த 2 நிதிகள், நான் இப்ப சொல்ல போற 2 நிதிகள் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா, மகாலட்சுமியோட நித்திய வாசமும் குபேரரோட பரிபூரண அருளும் நம்ம வீட்டுல நிலைச்சு நிற்குங்க. குபேர பூஜை எந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததோ அதே போலதான் இந்த நவநிதிகளும் திடீரென்று செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்க வல்லதுங்க. சரி, இந்த நவநிதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பத்மநிதி, மகாபத்மநிதி, சங்கநிதி, மகர பத்மநிதி சொல்லுவாங்க. நீலநிதி, கட்சபநிதி, குமுதநிதி, நந்தநிதி, யோகநிதி, இதெல்லாம் தான் நவநிதிகள். 2 முக்கியமான நிதிகள் எதுனாக்கா சங்கநிதியும் பத்மநிதியுங்க. இது 2மே கூடிக்கொண்டே இருக்குமாம். எப்படி கடல் உள் இருந்து இருந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் நீரை போல தொடர்ந்து நமக்கு செல்வத்தை தரும் நிலை எது தரும் அப்படின்னாக்கா சங்கநிதி தாங்க தரும். பதுமம், அந்த பத்மநிதி அப்படிங்கிறது தாமரை அப்படிங்கிற பொருள்ங்க. எப்படி தாமரை மலர் அடுக்கடுக்கான தாமரை இதழ்கள் இருக்குமோ அதே போல அடுக்கடுக்கான செல்வம் நமக்கு கிடைக்க வழிவகுக்கிறது இந்த பத்மநிதி தாங்க. அதனாலதான் லட்சுமி குபேர பூஜை அன்னைக்கு கண்டிப்பா சங்கும் தாமரையும் அந்த பூஜையில இடம் பெறணுங்க. அதுவும் வலம்புரி சங்கு செல்வ செழிப்பு தருங்க. அடுத்தது கற்பநிதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கேட்டதை எல்லாம் தருவது இந்த காமதேனமும் கற்பக விருட்சமும் தான் இல்லைங்களா. இதுதான் கற்பநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீலநிதி அப்படிங்கிறது கடல் செல்வங்களை தரதுதான் நீலநிதி. மட்டும் இல்லாமல் முத்து, பவழம் போன்ற நவரத்தினங்களையும் இந்த நீலநிதி குறிக்கும். நந்தநிதி அப்படிங்கிறது கோமாதா, பசு, அப்புறம் கால்நடைகள், இந்த குதிரை எல்லாம் இருக்கு இல்லையா, அது நந்தநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. முகுந்த நிதி அப்படிங்கிறது மோர், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் குறிக்கும். மீதமுள்ள நிதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட தேவதைகளோட அருளை குறிக்குங்க. நாம் சற்றும் எதிர்பார்க்காத திடீர் செல்வத்தை கொடுக்கிறது எதுனாக்கா யோக நிதிங்க. குபேர எந்திரத்தில் அந்த 9 கட்டங்களோட தாத்பரியம் இதுதாங்க. இந்த குபேர எந்திரம் இருக்கும் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரபஞ்ச சக்தியின் மூலம் செல்வம், பணப்புழக்கம் கண்டிப்பா உருவாகுங்க. சக்தி வாய்ந்த இந்த எந்திரமும் சக்தி வாய்ந்த மந்திரமும் ஒன்று கூடும் பொழுது வெற்றி நிச்சயம்ங்க. உங்க வீட்டுல யானை, பசு, குதிரை, மீன், கண்ணாடி இதெல்லாம் இருந்ததுனாக்கா குபேர படத்துக்கு முன்னாடி அந்த பூஜை பண்றீங்களா, அந்த டைம்ல அந்த சிலைகளை, பொம்மைகளை எடுத்து வைக்கும் பொழுது மிகுந்த ஐஸ்வர்யம் கொடுக்குங்க. இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. குபேர பூஜை செய்து உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிலையான செல்வம், நீடித்த புகழ், சுகம் பெருகட்டும்ங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.